ப்ரோ வாலிபால் ஏதோ நியூ ரூல்ஸ் இந்த 2024 சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சைடுல பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பாத்துருமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் டச் அலோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தெரியாம இப்படி ஒன் டச் எடுத்ததுக்கு அப்புறமே ரெஃப்ரி ஒருவேளை அது மூணா டச் இருந்தா விசில் ஊதி வர. ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை பவர் அட்டாக் பண்ணும்போது நீங்க டிஃபென்ஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ரோல் பண்ணி எடுத்து நீங்க இப்படி ஒன் டச் எடுத்து திரும்ப நீங்க இப்படி ஒன் டச் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஃபால்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த நெட் டச்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படி லைட்டா உங்க மேல நெட் பட்டாலே உடனே ரெஃப்ரி விசில் ஊதி வரலாம். ஆனா இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா டி-ஷர்ட் பட்டாலோ இல்லாட்டி உங்க ஹேர் இல்லாட்டி உங்க உடம்புல ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருள் பட்டாலுமே நெட் டச் கிடையாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. அடுத்து நீங்க லிப்ரோவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா நீங்களுமே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் அடிச்சுக்கலாம். அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பெரும்பாலும் எல்லா மேட்ச்லயும் ஒரு ஃபைட் வந்து தெரியுமா, ரெஃப்ரி மிஸ்டேக் தெரியாம பட்டாலுமே உன்னால கோச் கீஸ் எல்லாமே ஃபைட் பண்ணுவாங்க. இது அன்னைக்கு அவசியமே இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சென்சார் வைக்க போறாங்க. பால் இன் அவுட்டுக்கு சென்சார் வந்துடும். அடுத்து நீங்க தெரியாம லைன்ல டச் ஆனாலுமே சென்சார் மூலம் தெரிய வச்சிரும். அடுத்து நெட் டச் ஆனாலுமே எல்லாமே சென்சார் மூலம் வெளிப்படுத்த மாதிரி மிஷின் கொண்டு வர போறாங்க. இந்த ரூல்ஸ் தான் ரொம்ப சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு FIVP ரூல்ஸ் படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கிரவுண்டுக்கு தேவை இருக்காது. ஓப்பன் கிரவுண்டுக்கு இந்த ரூல்ஸ் வருமானு தெரியல. ஆனா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேட் மேட்ச் இந்த இடத்துல எல்லாம் ரொட்டேஷன் மேட்ச் ஆடும்போது பேசிக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை, see you.